நெற்றியில் பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு. அதனுடைய பின்பகுதியில் லக்ஷ்மி, குபேரன் வாசம் செய்கிறாப்புல. அதே மாதிரி கோபூஜை செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யத்துக்கு குறை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் கண்டிப்பாக பசுக்களை வளர்த்தாங்க. காரணம் எதனாலன்னா பாலுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய பயனுடையதான ஒரு விஷயங்களுக்காக மட்டும் இல்லை, தெய்வீக கலாட்சமும் தெய்வீக தன்மையும் இருக்கணும்ன்றதுக்காக பசுவினுடைய அந்த காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து கொள்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதருக்கு எப்படிப்பட்ட துர்சக்தியினுடைய ஆதிக்கம் அண்டாது. அது மட்டும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது. அதே நேரம் அதன் குழம்பு பட்ட அந்த பாதம் பட்ட அந்த மண்ணை எடுத்து இல்லத்தில் வைக்கும்போது சகல ஐஸ்வர்யமும் பெருகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலயத்தில் 29ஆம் தேதி 2 வருடங்கள் சண்டியாகம் நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டு தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பூக்கூடையை பக்தர்கள் திருக்கரங்களால் 30ஆம் தேதி சுமந்து அம்பாளுக்கு உங்கள் கரங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புத நிகழ்ச்சி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அக்ஷய திதி அன்னைக்கு உங்களுக்கு குபேரன் அருளையும் லக்ஷ்மியின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெற்ற பச்சை குங்குமத்தையும் 5 காயினையும் உங்கள் இல்லத்தில் வசதி வாய்ப்புகளோட நிறைந்த செல்வத்தோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு பூஜை பண்ணி கொடுக்குறோம். இலவசம்தான், அனைவரும் வரணும். அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும். வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல முன்னேற்றங்களும் மன நிம்மதி, மன சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கட்டும். ஜெய் சாய்ராம்.